என்று ஒரு தரவு. அந்த தரவின்படி தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 62 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது வன்னியர் சமுதாயம். 42 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது பட்டியலின சமுதாயம். இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது எல்லாம் இதெல்லாம் இந்த தகவல் எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டிலே 130 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த இரு சமுதாயம் சேர்ந்தாலே நாம் ஆட்சிக்கு வரலாம், நாம் ஆளலாம். இது அடிப்படை உண்மை. ஆனால் நம்மை பிரித்தாண்டு சூழ்ச்சி செய்து நமக்குள்ளே மோதல்கள் ஏறிவிட்டு காலகாலமாக நாம் ஏதோ எதிரி போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி இந்த இரு சமுதாயங்களும் முன்னேறாமல் கூலியாக படிப்பது இல்லாத மதுவுக்கு அடிமையாக்கி அப்படியே வாக்கு வங்கிகளாக தேர்தல் நேரம் வந்தால் வாக்கு 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 அவ்வளவுதான். இதற்காகத்தான் எங்களுடைய ஐயா சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி அதற்கு முன்னோடிகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்களை எங்களுடைய வழிகாட்டிகள் அவருடைய கொள்கைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த கருத்து வேறுபாடும் நிச்சயமாக கிடையாது. இடையிலே சூழ்ச்சிகள் செய்து நம்மை பிரித்து ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் இதை இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது. நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும். எதற்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும்? இதைத்தான் தொடர்ந்து நண்பர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மைய கருத்து, ஆழமான கருத்து. நாமும் முன்னேற வேண்டும். ஏதோ முதலமைச்சர், துணை முதல் அமைச்சர், அந்த பதவி எந்த பதவி எல்லாம் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு சமூக நீதி வேண்டும். பூர்வகுடி மக்கள் நாம் முன்னேற வேண்டும், படிப்பு வேண்டும், வேலை வேண்டும், பொருளாதார முன்னேற்றம் வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். நம் மண்ணில் யார் யாரோ ஆண்டு கொண்டிருக்கின்ற சூழல் சூழ்ச்சி செய்து, ஆனால் அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் உடைத்தெறிய வேண்டும் என்று நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி, அந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்த கருத்து. அந்த கருத்தை வைத்துத்தான் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் நானும் இணைந்தோம். ஆனால் அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் நம்மிடம் இல்லை, ஆனால் அவருடைய எண்ணங்கள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய கொள்கைகள் நிச்சயமாக வேண்டும். அது மறு பேச்சு கிடையாது. அந்த அடிப்படையிலே தான் இன்று இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். அவருடைய மனைவி அவர்கள் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய முழு ஆதரவை நாங்கள் தருகின்றோம். இன்று ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கின்றார்கள். இந்த இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை நான் தெரிவிக்கின்றேன். இந்த இயக்கம் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அடிமட்ட கொள்கை, சமூக நீதி என்ற அடிமட்ட கொள்கை நிச்சயமாக இயங்கும்.
நாம் முன்னேற வேண்டும். நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் ஆள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும். இன்றைய தலைமுறைகளுக்கு வர வேண்டும். இன்றைய தலைமுறைகளுக்கு வர வேண்டும். நமக்குள் எந்த பிரச்சனையும் வேண்டாம், எந்த சர்ச்சையும் வேண்டாம். அதில் நான் மிக கவனமாக இருக்கின்றேன். மிக கவனமாக இருக்கின்றேன். அதை மீறி எங்கே அங்கு ஒன்று இங்கு ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் முதல் வேலையாக அங்கே சென்று அதில் நான் அந்த பிரச்சனைக்கு நான் தண்ணியை ஊற்றுகின்றேன். ஒரு நாள் ஒரு சிலர் அதை எண்ணெயை ஊற்றுகிறார்கள். என்னுடைய எண்ணம் இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் வளர வேண்டும், வாழ வேண்டும். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன அதே குடிசையில் தான் 2 பேரும் அதே குடிசையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதே கோமணம் தான் கட்டிட்டு இருக்கிறான். அதே ஆடு மாதிரி தான் மேய்ச்சிட்டு இருக்கிறான். அதே கஞ்சியோட தான் குடிச்சிட்டு இருக்கிறான். படிப்பறிவு இல்லை. சாயங்கால நேரம் போல தண்ணியை குடிச்சுக்கிட்டு நாசமா போயிட்டு இருக்கிறான்.